கோல்டன் சீத்தா. அந்த கோல்டன் சீத்தாங்கிறது நார்மல் சீத்தாவை விட பழம் பெருசாக இருக்கும். ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். சாதாரண நாட்டு சீத்தா வந்து இதுவும் நாட்டு சீத்தா தான். ஹைப்ரிட்லாம் கிடையாது. இது வந்து சாதா சீத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். சதை அதிகமாக இருக்கும், விதை கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. அதுவே இனிப்பு தன்மையும் அதிகமாகவே இருக்கும். இது மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இந்த செடி எல்லாமே பெரிய செடி. இது நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற மாதிரி பெரிய செடிகளாக தரமான செடிகளாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் சீத்தா. இந்த ரெட் சீத்தாவும் வந்து ஏற்கனவே சொன்ன கோல்டன் சீத்தா மாதிரி தான். பழங்கள் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். ஆனால் ரெட் கலரில் இருக்கும். பழங்கள் ரெட் கலரில் இருக்கிறனால நிறைய பேர் இதை விரும்புவாங்க. நிறைய மருத்துவ குணமும் அதிகங்கிறாங்க இந்த ரெட் சீத்தா பொறுத்த வரைக்கும். இது 3 அடி செடி இருக்குது. இந்த செடி ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடி பாருங்கள் நல்லாவே தெரியும். இந்த ஒட்டு செடியிலையும் கூட ஒரு தப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பட்டிங் செடி. இதில் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒட்டு செடி. இப்போ இந்த செடி வந்து தாய் செடியிலேருந்து வருது. இது நாட்டு சீத்தாவை காய்க்கும். இதை அலோவ் பண்ணோன்னா நீங்கள் நர்சரியில் வாங்கினாலும் கூட சமயத்தில் அவங்க கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த செடியில் வந்து எந்த செடியிலேருந்து ஒட்டு செடி வளருதுங்க பாருங்கள். இதில் வந்து தாய் செடியிலேருந்து வர செடியை விட்டிங்கன்னா நாட்டு சீத்தாவாக காய்க்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த செடி வீக் ஆகிடும். இது ரெட் சீத்தா வீக் ஆகிடும். இது டாமினேட் பண்ணிச்சுனாக்க இந்த செடி மட்டும் வரும், இது ட்ரை ஆகிடும். அதனால் எப்போவுமே ஒரு செடினா ஒரு செடியை வளர்க்குறது தான் நல்லது.